அப்படிங்கிறாங்க. நம்ம அது சம்பந்தம் அந்த போராட்ட குழுவுல இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவை உங்கள்கிட்ட நாங்க தெரிவிச்சு உங்களுடைய அனுமதி என்னவோ அதுபடி அவங்கள்ட்ட பேச போறோம். அதனால என்ன சொல்ல போறோம்னு சொல்லி நல்லா விளங்கிக்கிறீங்க. கொஞ்சம் வழி அவங்க எல்லாருமே எல்லாரும் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. நம்மள ஒத்துழைப்பு தான் இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டுக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப குழுல என்ன முடிவு எடுத்திருக்கோம் சொன்னா நல்லா கேட்டுக்கிறீங்க எல்லாருமே. இந்த போராட்ட குழுவில இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் எந்த விதமான அடிப்படை காரணமும் ஒன்று இல்லாமல் கைவிட மாட்டோம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக என்ன மாதிரியான இப்ப வழக்குகளை போடுவோம்னு தான் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லுவாங்க, அவளுக்கு ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுறது காவல்துறைக்கு அதிகாரம் இல்ல. நம்ம எல்லாருக்கும் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு நம்ம நிரந்தர பட்டா கேட்கிறோம். இறை வழிபாட்டு தளத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்றோம். இத அதிகாரம் மிக்க யார் அதிகாரி இருக்காங்களோ, குறிப்பா மாவட்ட ஆட்சியர் வந்தா அவங்களுடைய உத்தரவின் பேர்ல அவங்களுடைய கோரிக்கையின் பேர்ல இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குறோமா இல்லையான்னு சொல்லி நாங்க முடிவெடுப்போம். அது வரைக்கும் இந்த போராட்டம் கலையாது. மீறி நடவடிக்கை நாங்க பார்த்துட்டோம். நிறைய நடவடிக்கை. சும்மா நான் சொல்றேன், என் மேலே 5 கேஸ் இருக்குது. பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க. மக்காவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க. இதை மீறி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து இன்னொரு கேஸா போடுவீங்க? இந்த அலகாபாத் மேல 6 இருக்குது, அப்தாது மேல 10 12 இருக்குது. எல்லாருமே நிலுங்க. இதுக்கு மேல இந்த போராட்டத்தை குலைக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ரோட்டுக்கு வருவாங்க. கட்டுமாடியில இருந்து மீன் செலவு அத்தனை ஜமாத்திலையும் சொல்லி இருக்கிறோம். எல்லாருமே ரோட்டுக்கு வருவாங்க. எல்லா பள்ளிவாசலையும் அறிவிச்சு வருவாங்க. நீங்க போராட்டத்தை தொடர்றது குலைக்கிறது உங்க கையில தான் இருக்குது. முடிவு சரியா? இதுல யாராச்சும் மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. இந்த மாற்று கருத்து இருந்தா யாரும் சொல்லுங்க.